கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நிச்சயமாக கர்த்தர் நம்மோடும் நம்ம குடும்பங்களோடும் கூட இருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ பலவீனங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டே வருகிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ தேவைகளோடு இருந்தோம். ஆனாலும் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து அருமையாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற வார்த்தை ரோமர் அதிகாரம் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பிரியமானவர்களே, இந்த மாதம் நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை தந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், பலவீனங்கள், பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த நம்பிக்கை நமக்கு எப்படி கிடைக்கும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நமக்குள்ளாக நம்பிக்கை உண்டாகும். இந்த நம்பிக்கை என்னெல்லாம் செய்யும்னா, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பும். பிரியமானவர்களே, சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களா? இந்த மாதம் நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு நம்பிக்கை தரப்போகிறார். உங்க குடும்பங்களை சந்தோஷம், சமாதானத்தை தந்து இந்த மாதத்தை ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்த போகிறார். பிரியமானவர்களே, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆனவள் நம்பிக்கை இழந்திருந்தா, என்னுடைய பலவீனம் மாற வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஹாஸ்பிட்டல் போகிறா. வைத்தியர்கிட்ட போய் பார்த்து தன்னுடைய வருமானங்கள் எல்லாம் செலவழிகிறது. தனக்கு இருந்த எல்லாமே, செல்வாக்கு எல்லாம் போகிறது. இப்ப அவகிட்ட ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் இழந்து போகிறா. ஒன்றுமே இல்லை. ஆனா சரீரத்திலும் அந்த வியாதி மாறல. பணம் எல்லாம் போச்சு, வருமானம் எல்லாம் போச்சு. ஆனா வியாதி மட்டும் சரீரத்துல இருந்தது. இப்ப எல்லாவற்றையும் இழந்து போய் நம்பிக்கை இழந்தவனா இருந்த அவளுடைய வாழ்க்கையில இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறார். அவளுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை கடந்து வருகிறது. நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன். என் சரீரத்துல எல்லாம் ஒரே வியாதி. 12 வருடமாய் நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நம்பிக்கை இழந்து அவளுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. நம்பிக்கையின் தேவனாகிய இயேசு கிட்ட போனா எனக்கு அற்புதம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு போகிறா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறா. பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு போகிறா, விசுவாசத்தோடு போகிறா. அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடந்தது, வல்லமை புறப்பட்டது. உடனே அவளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறாங்க, உன் வேதனை நீங்கி நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி. இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வேதனையோடு, கவலையோடு, சமாதானம் இல்லாம, வியாதியின் நிமித்தம் வேதனையோடு இருக்கிறீங்க. நன்மைகளை காண முடியாம கவலையோடு இருக்கிறீங்க. சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்க. நம்பிக்கையின் தேவனாகிய இயேசு உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். விசுவாசத்தோடு நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தேவனிடமிருந்து புறப்படுகிற வல்லமை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, சகேயுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாவியான ஒரு மனுஷன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன், அநியாயமாய் சம்பாதித்ததுனால எல்லார்கிட்டையும் பயங்கரமான ஒரு சாபம், எல்லாரும் வெறுத்து தள்ளுறாங்க. ஆனாலும் அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வந்தது. நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவோடு பேசணும் அப்படின்னு சொல்லி காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். இயேசு சகேயுவை சந்திக்கிறார். சகேயுடைய வீட்டுக்குள்ளாக இயேசு கடந்து போகிறார். போன உடனே இயேசு சகேயுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்த போது சகேயுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது. நான் அநியாயமா வாங்கின ஆண்டவரே, அநியாயமா சம்பாதிச்ச ஆண்டவரே, அநியாயமாய் மற்றவர்களை ஏமாற்றி நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், ஆனா நான் எல்லாத்தையும் நாளத்தனையா கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது. பாவ சாப கட்டுக்குள்ளாக இருந்த சகேயுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டானது.
பிரியமானவர்களை, நம்பிக்கையின் தேவன். இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எப்பேற்பட்ட நீங்க கட்டுகளுக்குள்ளாக இருக்கலாம், பாவத்தின் கட்டுகளுக்குள்ளாக அடிமைப்பட்டு இருக்கலாம். நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த மாதம் உங்க குடும்பங்கள்ல அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா விதமான பொல்லாத பிசாசுடைய கிரியைகள், எல்லா பாவ சாப கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை தரப்போகிறார். நம்பிக்கையோடு இயேசுவிடம் வாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவண்டை வாருங்க, அவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். இந்த மாதம் சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு பலம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த நம்பிக்கையினால் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். 10 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. இந்த 10 மாதங்களும் கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்தினபடினால ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம்ப்பா. நம்பிக்கையின் தேவன், விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரே, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும். எல்லா பலவீன கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நன்மைக்காக காத்திருக்கிறாங்கப்பா, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. நல்ல டெலிவரியை தாங்கப்பா. எசப்பா, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள், சகல காரியங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். தேவனோடு கிட்டி சேருங்கள். நம்பிக்கையோடு அவரை கூப்பிடுங்க. நம்பிக்கையின் தேவன் அழகாய் உங்களை நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.